இன்று பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்படுகின்ற இந்த கல்வி சீர்திருத்த சம்பந்தமான விடயங்கள், பல வகையான கருத்துக்கள், பல விஷயங்கள் இந்த இடத்திலே பேசப்படுகின்றன. குறிப்பாக ஆளும் தரப்பு, எதிர்த்தரப்பு என்ற அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த கல்வி சீர்திருத்த சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதனை ஒவ்வொரு காலமும் ஏற்படுத்துவது இந்த நாட்டினுடைய ஒரு வளமையாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே குறிப்பாக 1972ஆம் ஆண்டு, 1980ஆம் ஆண்டு, 1997ஆம் ஆண்டு, 2007ஆம் ஆண்டு, 2015ஆம் ஆண்டு ஆகிய காலங்களிலே இந்த கல்வி புதிய சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை கல்வி வரலாற்றிலே தற்போது அமுல்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தமே பொதுமக்களினுடைய எதிர்ப்பை பெற்று தோல்வியடைந்த ஒரு திருத்தமாக வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கின்றது. குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இலங்கையினுடைய எதிர்காலம் சிறந்து விளங்க வேண்டும், அதற்கேற்ப மாணவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கல்வி சீர்திருத்த விஷயங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இன்று இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த புதிய கல்வி முறை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் நாட்டிலே அல்லது இந்த உலகிலே ஏற்படுகின்ற மாற்றங்களோடு மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களிடம் காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது கட்டாயமாக கொண்டு வர வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்ற காரணத்தினால் அந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய கட்சி என்ற ரீதியாகவும் எதிர்க்கட்சி என்ற ரீதியாகவும் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆகையால் அதை எதிர்க்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருப்பார்களா என்பது நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆனால் இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரவின்ற விடயங்கள் எவ்வாறான விடயங்கள் என்பதைத்தான் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள், ஆளுங்கட்சியிலே இருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, எதிர்க்கட்சிகள் இந்த திருத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பிழைகளை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அந்த பிழைகளை கூட திருத்த முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்ற அரச பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இன்று நாங்கள் காலையிலே இருந்து இந்த விவாதத்தை நாங்கள் பார்த்தால், ஆளும் தரப்பிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவரை பற்றி பேசுகின்ற விடயங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த கல்வி சீர்திருத்த சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை தெளிவாக விளங்கப்படுத்துவார்களா என்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருந்தால், அவர்கள் எதிர்க்கட்சி தான் இதனுடைய பிரதான காரணம், எதிர்க்கட்சியின் காரணமாகத்தான் இது தள்ளி போடப்பட்டிருக்கின்றது, அல்லது எதிர்க்கட்சியினால் தான் இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இன்று இவர்கள் சொல்லுகின்றார்களே ஒழிய, அதற்கான தீர்வு அல்லது அவர்கள் செய்த பிழையை ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்னும் அவர்களிடம் வரவில்லை என்பது மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம். ஏனென்றால் இப்பொழுது ஒரு வருடம் முன்னரே வடங்கள் இந்த அரசாங்கத்திலே இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் இன்னும் விமர்சனங்களை வைக்கின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய, அவர்களுடைய அந்த விடயங்களுடைய பொறுப்பை சுமந்தவர்களாக, அதற்கு ஒரு தீர்வை வழங்குவர்களாக இல்லாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் நாங்கள் அரசாங்கத்திடம் சொல்லுகின்ற ஒரு விடயம், தயவு செய்து இந்த விடயத்திலே நீங்கள் பக்குவம் அடைய வேண்டும், இந்த விடயத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும், அதற்கான ஒரு மாற்று நடவடிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்று இந்த கல்வி சீர்திருத்த சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது இதிலே பேசுகின்றவர்கள் இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமாக கூடுதலாக பேசுகின்றார்கள். இன்று ஏன் எதிர்க்கட்சியினால் கொண்டு வருகின்ற ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான ஒரு எதிர்பார்ப்பை ஏன் இன்று அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது? அதாவது அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதனுடைய நோக்கம் எவ்வாறாக இருக்க போகின்றது என்பதை யார் விரும்புகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தால் நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டு வரலாம், அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் கொண்டு வருவது என்பது அது எங்களுடைய விருப்பம். ஆகையால் இதை ஆளும் தரப்பு எப்போது கொண்டு வரப்போகின்றீர்கள், எப்படி கொண்டு வரப்போகின்றீர்கள், அடுத்த கிழமை விடுமுறை இருக்கின்றது, அடுத்த மாதம் விடுமுறை இருக்கின்றது, உடனே கொண்டு வாருங்கள் என்ற அக்கறையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்று அரசாங்கத்துக்குள்ளே இரண்டு பிளவுகளாக
பிரிப்பட்டு இருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்லுகின்ற விடயம், இந்த கல்வி சீர்திருத்த சம்பந்தமான விடயத்திலே நாங்கள் இன்னும் கூடுதலான அக்கறையை செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் செய்திருக்கின்ற இந்த விடயத்திலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. ஏனென்றால் இன்று கல்வி சம்பந்தமான பல பல திறமை மிக்கவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. இன்று பாராளுமன்றத்திலே காணப்படுகின்ற குழுக்களிலே இது சம்பந்தமான விவாதங்களோ பேச்சுவார்த்தைகளோ நடைபெறவில்லை. ஆகையால் இவ்வாறு கொண்டு வருகின்ற கல்வி செயற்பாட்டு முறையின் அடிப்படையிலே எதிர்கால கல்வி செயற்பாடுகள் எவ்வாறு சிறப்பாக இருக்கும் என்பது கூட இன்று கேள்விக்குறியாக காணப்படுகின்றன. இன்று புதிய தொழில்நுட்ப கல்விகளை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, குறிப்பாக நாங்கள் பிரதித்துவப்படுத்துகின்ற கிழக்கு மாகாணம் திருகோணமலையை பொறுத்தவரையிலும் தொழில்நுட்ப ரீதியாக எந்த பாடசாலை ஒரு நல்ல மட்டத்திலே இருக்கின்றது? எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் கீழே இருக்கின்ற பாடசாலைகளிலுடைய வகுப்புகளிலே இன்று ஸ்மார்ட் டிவி அல்லது ஸ்மார்ட் தொழில்நுட்பம் இருக்கின்றதா? அல்லது மாகாண சபைகளிலே காணப்படுகின்ற பாடசாலைகளிலே இவ்வாறான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனவா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் இவ்வாறான அடிப்படை விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்யாமல் அந்த விடயங்களுக்குரிய தேவைப்பாடுகளை ஈட்டுகின்ற புதிய விடயங்களை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அதை எவ்வாறு மாணவர்கள் பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு கல்வி செயற்பாடுகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இன்று பாடசாலைகளில் மாத்திரமல்ல, இன்று பெற்றார்கள் அல்லது அந்த மாணவர்களும் அவர்களுடைய அந்த சிரமத்தை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. இன்று பாடசாலைகளிலே இன்று ஸ்மார்ட் டிவிகள் தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அவர்களுடைய வீட்டு வேலைகள் அல்லது அவர்கள் வீடுகளிலே இருந்து படிக்கின்ற பொழுது அவர்களிடம் டேப் சம்பந்தமான தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றனவா என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் இவ்வாறான பல விடயங்கள் இதில் இருக்கின்றது. இது நான் நினைக்கின்றேன், ஒரு அடியாக இதுக்கான ஒரு தீர்வை நாங்கள் எட்ட முடியாது. இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடுகளை தாண்டி நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு சரியான கல்வி சீர்திருத்த முறையை இந்த நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இன்று கூட இந்த முறையிலே பல குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இதை நாங்கள் தொடர்ச்சியாக சென்ற அரசாங்கம் தான் இந்த முறையை அமல்படுத்தியது. அதற்கு முன்னே அரசாங்கம் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது என்பதையெல்லாம் நாங்கள் சொல்லுவதை விடுத்துவிட்டு இன்று புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே மக்கள் இன்று ஒரு புதிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். ஆகையால் அந்த நம்பிக்கையை ஈடு செய்கின்ற முகமாக நீங்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி எல்லா கட்சிகளுடைய தலைவர்களையும் ஒன்றுபடுத்தி இதற்கான ஒரு சரியான தீர்வுகளை வழங்குவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இதற்கான ஒரு சரியான தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.